அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க. கூட்டிட்டு வந்து நாங்களே இங்க ஒப்படைச்சிருக்கோம். Periyar Maniyamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. அந்த டெம்பரரி போலீஸ் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா சரி. அவர் தான் எடுத்துட்டு போனாரு. HRNC-ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன முரணா பதில் சொன்னாரு. மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து இங்க மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்றதுக்காக வந்தோம். இங்க வந்து எங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியா பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த பிறகு தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காம நான் வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்க வண்டியை அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம். இப்ப வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு. அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோன்னே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிடுறீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல வந்து நாங்க HRNC ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கிருந்து இங்க திருப்பூணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்க வந்து கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல. இன்ஸ்பெக்டர் வருவாரு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க. கூட்டிட்டு வந்து நாங்களே இங்க ஒப்படைச்சிருக்கோம். HRNC சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஆனா அதுக்குரிய CSR எங்களுக்கு இன்னும் தரல. FIR போட்டுருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றது. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை வந்து 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல வந்து செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா சரி. அவர் தான் எடுத்துட்டு போனாரு. HRNC-ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன முரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்க 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு போன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்தாரு. Periyar Maniyamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.